ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்டோஷாப்ல அண்டர் வாட்டர் டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்றது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான பிஎஸ்டி ஃபைல் வந்து ஜிப் ஃபைலை வந்து உங்களுக்கு வீடியோ கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த லிங்கை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது போல 2 ஃபைல் கிடைக்குங்க. இந்த 2 ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு வந்து ஃபாண்ட் ஃபைல், இன்னொன்னு வந்து அண்டர் வாட்டர் டெக்ஸ்ட் எஃபெக்ட் PSD. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் நான் எஸ்ஏ கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டியை வந்து உங்களுடைய போட்டோஷாப் எந்த ஒரு வெர்ஷனாக இருக்கட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இந்த பிஎஸ்டிக்கான லிங்க் தான் நான் சொன்னேன், வீடியோ கீழே லிங்க் இருக்குன்னு. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் லெட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நேம்ஸ்ல வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் ஆப்ஷன்ஸ் நீங்க பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு நிறைய விதமான லேயர்ஸ் வந்து இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த அண்டர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஐகான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அது வந்து இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்றது மூலமா உங்களுக்கு இன்னொரு டாக்குமெண்ட் வந்து ஓபன் ஆகும். இப்போ நீங்க இங்க பார்க்க முடியும். இதை அகைன் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ரீப்ளேஸ் மேனேஜ் அப்படின்னு இருக்கும். நீங்க ரீப்ளேஸ் கொடுங்க. இப்போ அந்த ஃபாண்ட் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா வேற ஃபாண்ட்ல வந்துடும். இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நான் எனக்கு பிடிச்ச ஒரு லெட்டர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். யூடியூபர் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்றதுக்கு Ctrl+S கொடுக்கலாம். இல்லைன்னா மேனுவலா ஃபைல் போய் நீங்க சேவ் அப்படிங்கறது கொடுங்க. இப்போ இந்த பர்டிகுலர் பிஎஸ்டி ஃபைலுக்கு வரலாம். இப்போ நீங்க இங்க பார்க்க முடியும், அண்டர் அப்படிங்கிற இருந்த இடத்துல நீங்க கஸ்டமைஸ் பண்ண யூடியூபர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து இப்ப நமக்கு வந்துருச்சு. ஓகே, அண்ட் முக்கியமா நமக்கு இந்த அண்டர் வாட்டர் டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் நமக்கு தேவை. ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு யுவர் கஸ்டம் சேவ் ஹேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே போல இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தம்ப்லைன்ல நீங்க ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோ அப்டேட் அப்படின்னு இருக்கும். நான் அப்டேட் கொடுத்துட்றேன். ஓகே, டபுள் கிளிக் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் தேவையோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் டெக் பேனர் நம்ம சேனல் நேம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்றேன். இதை வந்து நீங்க சேவ் பண்றதுக்கு ஷார்ட்கட் Ctrl+S இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைல் சேவ் நீங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க டைப் பண்ண இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர் டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ அதனுடைய ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பத்தி வாங்க இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸிட் கொடுத்துட்றேன். இப்போ நீங்க இங்க பார்க்க முடியும். சோ வாட்டர் இந்த எஃபெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ங்கிற டெக்ஸ்ட் இருந்தது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து கிடைக்குது. சோ இதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மூலமா சைஸ் எல்லாமே நீங்க குறைச்சு கூட்டிக்க முடியும். சோ இது போலதான் அண்டர் வாட்டர் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்றது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பிஎஸ்டி ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல வேற என்னென்ன பிஎஸ்டி வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கறதையும் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.